ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வரே போற்றி போற்றி. சக்தி நிலைகள் பல உண்டு, சிவ நிலைகளும் பல உண்டு. உமையவளின் நோக்கம் சிவனை அடைவது ஒன்றே எனில் உலக ஜீவன்கள் யாவையுமே சிவநிலையை எய்தியாக வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ தியாகராஜரென்றே அன்போடு எமையழைத்து பூஜிக்கும் ஆன்மாக்கள் உணர முற்பட வேண்டிய நிகழ்வு குறித்தே அறிவாயாக. விண்ணிலிருந்து மண்ணிற்கு மகா தேவஸ்வரூபனாக வழி தோன்றிய யாம் இறுதி வரை நிலைத்து ஜீவ சுத்தி புரிந்திடவே முனைகின்றோம். ஜீவனை சுத்தி புரிதல் என்பது அதன் பல வர்ண ஒளிகளை தீர்க்கமாய் வெளிப்படுத்தும். மாயத்திரைகள் நீங்கினால் மண்ணுயிர்கள் யாவும் செழிப்புறும். ஒவ்வொரு உயிரும் ஒரு முறையேனும் ஜீவசுத்தி பெற்றுவிட போராட வேண்டும். விருப்பங்களும் ஆசைகளும் மனித வாழ்வினை முக்தி நிலைக்கு ஈர்க்காது. முக்தி வேண்டும் என்ற ஆசையும் முற்றிய நிலையில் உதிர்கின்ற தருணமே சத்திய உலகம் பிறக்கும். அன்பும் கருணையும் நிறைந்த ஆன்மாக்கள் ஒளிமயமாய் வீற்றிருந்தாலும் பற்று திரைகள் அதனை மறைத்தாள்கின்றன. மகா விஷ்ணுவினால் பூஜிக்கப்பட்ட யாம் தியாகராஜ உரு கொண்டு இப்பூமியினை அலங்கரிக்க முற்படுவதன் நோக்கமே உயிர்களின் சக்திகளை ஒடுக்கி ஈர்ப்பதற்கே. எவ்விதம் தேவலோகத்திலிருந்த எமது உருவச் சிலையானது ஸ்ரீ தியாகராஜர் எனும் நாமம் ஏற்று இப்புவியினை அடைந்தது என்றே சிந்திக்கும் தேவியே, உலகின் பல நிலைகளை உணர்ந்து கடக்கும் மனிதர்கள் உடலின் சக்தியை மாத்திரமே உணர்கின்றனர். ஆன்மாவின் சக்தியினை உணர்ந்தால் உடலினை எங்கும் பயணிக்க அனுமதிக்கலாம். யுகங்களின் சம்ஹாரம் என்பது மனித அறிவினை பெருக்குவது போன்ற மாயையினையே உருவாக்கியுள்ளது. உண்மையில் மனித அறிவு சுருங்கி வருகின்றது. பேரறிவு என்பது சிற்றறிவாக மலர்ந்து சிற்றறிவும் குன்றி புற்றறிவாக உருமாறி உள்ளது. குடத்தினில் இட்ட விளக்கு ஒளிதர இயலாது எனும் வாக்கிற்கு ஏற்ப மானுட அறிவு என்பது புற்றினை போன்ற திரைகளால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அன்பு ஆன்மாக்களே, யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். மாய அறிவினை விடுத்துவிட முழுமையாக முயன்றிடுங்கள். மாய அறிவு என்பது உங்களை பற்றி இருப்பதில்லை, மாறாக நீங்களே அதனை பற்றியுள்ளீர்கள். பட்டினரத்தாரை போன்று உதிர்க்க இயலுமா? 60 நாழிகைகள் அடங்கிய ஒரு புவி தினத்தில் உங்களுடைய சொத்துக்களாகிய வீடு, வாசல், மனைவி, மக்கள், உடைமைகள் அனைத்தினையும் திறந்த மேனியாய் வீதி உலாவர இயலுமா? துறப்பது என்பது எவ்வளவு மன நிம்மதியினை தருகின்றது என்பதனை அறிவினால் உணர்ந்தால், அறிவு என்பது பிரம்மாண்டமாய் விரியும் பேரறிவாக மலரும். மலர்தல் என்பது துறப்பதில் அடங்கி உள்ளது. துறப்பது என்பது பேரறிவினை அடைவதில் சென்று முடியும். பேரறிவு என்பது இறைவனை உணர்த்தும், இறையின் தன்மையை உணர்த்தும். ஒரு தினமேனும் ஒரு துளி பொருளின்றி இப்புவியினில் வலம் வருவோர் மாத்திரமே விரியும் ஆன்ம சக்தியினை உணர்வர். ஒன்றினை தெளிவுறுங்கள். ஆன்மா மலர்ந்தால் பேரறிவு சித்திக்கும். சிற்றறிவினை துறக்கும் வரை பேரறிவின் தன்மை வெளிப்படாது. யாமே எழுச்சியோடு இயங்கும் இக்கால நேரத்தில் அன்பினால் விரியுங்கள். அறிவினை
துறந்திடுங்கள். மாயையற்ற உலகம் உங்களுக்காக காத்துள்ளது. யாமே உங்களை வரவேற்க முன்னின்றுள்ளோம். உணர்ந்து நிற்போர் எமது கரம் பற்றுங்கள். அன்பே சிவம் என்று உணர்வீர்கள். ஆசிகள்.